வேணாண்டி வேணாம். இப்படி கிச்சு கிச்சு தொடர்ந்து பண்ணனால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா? ஏய் கிச்சு கிச்சு பண்ணா சிரிக்கதாண்டி செய்வாங்க, இதுல எப்படி சாவாங்க? உண்மையாதான்டி. இப்பதான் நம்ம கிச்சு கிச்சுல விளையாட்ட பண்ணிருக்கோம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் இதை தண்டனையாவே கொடுத்துட்டு இருந்தாங்க. எது தண்டனையா? இங்க பாத்தியா கிச்சு கிச்சு பண்ணா நீ சிரிக்கிறியா? எனக்கா கிச்சு கிச்சு பண்ணும்போது சிரிப்பு வரல, இதெல்லாம் ஒரு தண்டனையாடி. சரி, இப்போ நீ எனக்கு கிச்சு கிச்சு பண்றப்ப நான் சிரிச்சனா? இப்போ உனக்கு நீயே பண்ணப்ப நீ சிரிக்கலையா? இதுக்கான பதிலையும் நான் முன்னாடியே சொன்னேன்ல தண்டனையா கொடுப்பாங்கன்னு, அதுக்கான பதிலையும் தான் இப்ப நான் சொல்ல போறேன். இப்போ இந்த கிச்சு கிச்சு எல்லாம் 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு நிஸ்மெசிஸ், இன்னொன்னு கார்கலிசிஸ். நிஸ்மெசிஸ்னா என்னன்னா லைட் டச். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம உடம்புல இப்படி ஒரு இலை பட்டோன்னு ஏற்படுற பூச்சம், குதிரை எல்லாம் வாலாட்டுறது, நாய் பூனை எல்லாம் உடம்பு ஒழுக்குறது, இது எல்லாமே நிஸ்மெசிஸ் கீழே தான் வரும். அதுவே கார்கலிசிஸ்னா என்னன்னா ஒரு கனமான தொடு உணர்வு. இதைதான் நம்ம கிச்சு கிச்சுன்னு சொல்றோம். இதுல உருவாகிற சிரிப்பை தான் இன்வாலண்டரி லாஃபிங் சொல்லுவோம். அதாவது சிரிக்கவே வேண்டானாலும் சிரிப்பு உருவாக்குறது. இது மித்த விலங்குகளை கம்பேர் பண்றப்போ மனிதர்கள், குரங்குகள், எலிகள்ல தான் அதிகமா உணரப்படுது. குரங்குக்கும் எலிக்கு கூடமா கிச்சு கிச்சு ஆகும்? இரு, இங்க பாத்தியா, இங்க கிச்சு கிச்சு பண்ணும்போது உனக்கு சிரிப்பு வரல, ஆனா இங்கேயும் அங்கேயும் பண்ணும்போது சிரிப்பு வருது. அது ஏன்? இந்த இடங்கள தான் டிக்லிஷ் ஸ்பாட் அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. இங்கதான் முக்கியமான தமனிகள் இருக்கு. இந்த இடத்துல அடிபட்டா அதிக பாதிப்படையக்கூடிய இடம்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கிற வகையில தான் அங்கெல்லாம் கூச்சம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கால், வயிறு 2 எடுத்துக்கலாம். இப்போ வயிற்று பகுதியில எலும்பு இல்லையா, இப்போ அங்க அடிபட்டா அங்க அதிக பாதிப்படையுமா, அதனால அதை பாதுகாக்கிற வகையில தான் அங்க கூச்சம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. நீ சொன்ன மாதிரி பார்த்தா நம்ம உறுப்புகளை எல்லாம் பாதுகாக்கத்தான் இந்த மாதிரி கூச்சம்லாம் ஏற்படுது. அப்புறம் கிச்சு கிச்சு பண்ணும்போது நம்மளுக்கு சிரிப்பு வருது. கிச்சு கிச்சு பண்றப்போ நம்ம சிரிக்கிறது பரிணாம வளர்ச்சி படி ஒரு பாதுகாப்பு பொறிமுறையா இருக்கு. கிச்சு கிச்சு பண்றப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நம்ம மூளையில இருக்க ஹைபோதலாமஸ் பகுதி ஆக்டிவேட் ஆயிருக்கு. சில இடங்கள்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பயமான சிச்சுவேஷன்ல கூட இந்த ஹைபோதலாமஸ் ஆக்டிவேட் ஆகும். அப்படி பாக்குறப்போ இப்படி கிச்சு கிச்சு பண்றதுனால நம்ம உடலுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படுதோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஹைபோதலாமஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கும். இந்த கிச்சு கிச்சு பண்றதுனால நம்ம சிரிச்சு உடலை குறுக்கி அந்த சிச்சுவேஷனை தவிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு வகையில இந்த கிச்சு கிச்சை நம்ம மூளை எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னா அதுல 2 பகுதி இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்னு somatosensory cortex, அது ஒரு தொடு உணர்வை ப்ராசஸ் பண்ணும். இன்னொன்னு anterior cingulated cortex, அது ஒரு சந்தோஷமான விஷயத்த ப்ராசஸ் பண்ணும். இப்போ இது 2ம் இன்வால்வ் ஆயிருக்கனால கூட கிச்சு கிச்சு பண்ணதும் சிரிப்பு வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முன்னாடி நான் எலிக்கும் கிச்சு கிச்சு ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அப்படி எலியில ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல எலி சாதாரணமாவே 20 kHz இருந்து 100 kHz வரைக்கும் தான் சத்தம் பண்ணும். அப்படி எலிக்கு கிச்சு கிச்சு பண்ணி பார்த்தப்போ எலிக்கு சாப்பாடு கொடுக்குறப்போ எலி இன்னொரு எலி கூட பேசுறப்போ என்ன சத்தம் பண்ணுமோ அதே சத்தத்தை தான் கிச்சு கிச்சு பண்றப்போ கொடுத்துருக்கு. அப்புறம் நமக்கு எப்படி somatosensory cortex ஆக்டிவேட் ஆச்சு, அதே மாதிரி எலியோட மூளையிலயும் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா கிச்சு கிச்சு ஆகிறதுக்கு நரம்பு தூண்டுதல ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, எனக்கு நான் கிச்சு பண்ணும்போது மட்டும் ஏன் சிரிப்பு வர மாட்டேங்குது? ஏன் அப்ப நரம்பு தூண்டல் எதுவும் ஏற்படாதா? அது ஏன்னா நமக்கு நாமே கிச்சு கிச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்பவே நம்ம மூளையில இருக்க செரிபெல்லம் ஆக்டிவேட் ஆயிரும். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சனையும் வர ரெஸ்பான்ஸ் கேன்சல் ஆயிரும். அதனாலதான் நமக்கு சிரிப்பும் வருதுல கூச்சமும் ஆகுறதுல. ஆனா ஒரு வகையான ஆளுங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு அவங்களே கிச்சு கிச்சு பண்ணாலும் கூச்சம் ஏற்படும். என்ன நீ அப்படியும் சொல்ற இப்படியும் சொல்ற? இரு சைசோபெர்னியான ஒரு மனசிதைவு நோய் இருக்கவங்க ஒருத்தங்க நமக்கு கிச்சு கிச்சு பண்றாங்க இல்ல நம்மளே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற வித்தியாசத்தை பிரிச்சு பார்க்க தெரியாதவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அவங்களே கிச்சு கிச்சு பண்ணாலும் அவங்களுக்கு கூச்சம் ஏற்படுது அப்படின்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க. கிச்சு கிச்சு பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன், ஆனா கிச்சு கிச்சு பண்ணியே சாவடிப்பாங்க அப்படின்னு சொன்னீல, அதை பத்தி இன்னும் சொல்லவே இல்லை. அது என்னன்னா பண்டைய ரோம் மக்கள் கைதிகளுக்கு தண்டனையை கொடுக்க அவங்க காலை உப்பு தண்ணியில நினைச்சு படுக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டை விட்டு நக்க வச்சிருவாங்க. அது ஸ்டார்டிங்ல கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருந்தாலும் போக போக துன்புறுத்தி அவங்க இறந்து கூட போயிடுவாங்களாம். ஐரின் தாம்சன் எழுதின A to Z புக் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ்ல இதை பத்தி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்படி கிச்சு கிச்சு தொடர்ந்து பண்றதுனால அவங்க பாடி கண்ட்ரோல் இழந்து ரத்த கொதிப்புல மாறுபாடு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்து கூட இறந்து போயிடுவாங்களாம். இததான் டிக்கிள் டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2016ல பிரிட்டிஷ் டவுன் கவுன்சில்ல இந்த தண்டனையை திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டு இது மறுக்கவும் பட்டிருக்கு. ஏன் என்னடி சொல்ற? இப்போ கிச்சு கிச்சு பண்ணி விளையாடலாமா விளையாடக்கூடாதா? சின்ன வயசுல இருந்தே கிச்சு கிச்சு பண்ணி விளையாடுறது அம்மாக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்ப கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறப்போ அது ஒரு நல்ல சமூக பிணைப்பை தான் ஏற்படுத்துது. அதனால அளவா விளையாடினா தப்பே இல்லை. ஓ, அப்ப அளவா கிச்சு கிச்சு பண்ணி விளையாடுறது சமூக பிணைப்பை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி விக்கல் ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க அதையும் போய் பாருங்க.